ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட் பொரியல் பண்ண போகிறோம். நான் அதுக்கு 1/4 கிலோ கேரட் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் கொஞ்சம் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கடாயில் தான் செய்ய போகிறோம். சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்குவோம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குவோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துருவோம். கேரட் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அடுத்து ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான கேரட் பொரியல் தான், செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்குவோம். தண்ணி நான் எதுவுமே சேர்க்கலை. கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க மூடியை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கேரட் வெந்துருச்சு. அடுத்து துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிம்பிளான ரெசிபி தான். இந்த மாதிரி கேரட் பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.